கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ரொம்ப உணர்ச்சிபூர்வமான அந்த கவிதை. இப்போ நீங்க சொன்னோனே நாங்கலாம் ரொம்ப உணர்வுபூர்வமா அத எடுத்துக்கிட்டோம். நன்றி சார். ஆம் அ மியூசிக் நீங்க வாங்கி பார்த்துட்டு அவர் தான் படம் பார்த்தாரு. நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு நன்றி. ஜிப்ரான் அவரோட நான் 4 படம் என் படம் நெறையா இருக்கு. அதெல்லாம் முடிச்சு குடுங்க. எப்போ குடுக்க போறீங்க? இவர நான் பார்க்கலனால இப்ப தான் பார்க்குறேன். இன்னொரு படம் வேற இருக்கு. அதெல்லாம் வேகமா முடிச்சு குடுங்க. ஸோ அவரு சிறப்பா பண்ணியிருக்காரு. இப்ப நந்தன்லயும் அத அந்த அந்த படத்த என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர்தான். ஃப்ரீடமும் நாங்க எடுத்தத விட அத ரொம்ப அழகா இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அ அவருக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். லிஜோ, அ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறுச்சு அது. யார் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் நாங்க போயிட்டோம். ஹீரோயின் எங்களுக்கு அ செட்டே ஆகல. அதுக்கப்புறம் தான் லிஜோன்னு சொல்லும்போது, அது எதார்த்தமா அப்படியே அந்த அ என்ன அந்த ஃபேமிலியா அந்த இது இருக்கும்போது, அவங்க நடிப்பு அவ்வளோ இதா இருக்கும். படத்தில பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அ அ அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்துரணும் அப்படின்றது வரணும். அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாரி ஒரு புடிச்ச முகம், எல்லாராலயும் பாவப்பட்ட ஒரு முகமா இருக்கணும். அது கரெக்ட்டா லிஜோவுக்கு செட் ஆச்சு. அது சேர்ந்துரணுன்றது உங்களுக்கு தெரியணும். சேர்ந்தாங்களா? சேரலையான்றது தானே சார் கதை. அது சொல்லக்கூடாது. அத நீங்க தியேட்டர்ல பாருங்க. அது சொன்னாலும் அவரு இது பண்ணுவாரு. ஸோ அப்புறம் மணிகண்டன். மணி அ படத்தில எனக்கு வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விடுவான். ரொம்ப ரொம்ப நன்றி. அ அவனோட இத பார்த்து தான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்டர்வியூ பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ, அத நான் அவர்ட்டயே பகிர்ந்திருக்கேன். நாங்க 2 பேரும்